மாநாட்டுக்கு இன்னையிலிருந்து வேலையை தொடங்கணும். சுவரில் எழுத முடியலையா, தூண்டறிக்கை அடிச்சு வீடு வீடு கொடுக்கணும். அண்ணே மாநாட்டு அழைப்பை கைப்பட எழுதிக்கணும். அந்த அழைப்பை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் தங்கச்சிக்கு திருமணம், அண்ணனுக்கு திருமணம், இல்லை உனக்கு திருமணம், எப்படி அழைப்புதல் கொடுத்த அழைப்ப, ஐயா நீங்கள் எந்த கட்சியிலையும் இருங்க, ஆனால் ஒரே ஒரு தடவை எங்கள் மாநாட்டுக்கு வாங்க. ஏன்னா இது எங்கள் கட்சி மாநாடு இல்லை, இனத்தின் மாநாடு, இனத்தின் திருவிழா. எல்லோரும் கூடுவோம். உலக தமிழர்களுக்கு பேரழைப்பு விட்டு அழைக்கிறோம். மாபெரும் எழுச்சி மிக்க மாநாடு. சித்தப்பா, பெரியப்பா, அம்மா, தங்கச்சி இன்னையிலிருந்தே கூடணும். அதுக்கு வாகன ஏற்பாடுகளை இப்பவே பதிவு செஞ்சது கூடணும். பேரெழுச்சியாக கூடணும். கோட்பாடு என்ன? இது இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம். குடும்பம் குடும்பமாக கூடுவோம். கொடிய அரசியலை மூடுவோம். கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும். நடிகனை நேசிப்பவர்கள் நாட்டை நேசிப்பவர்கள். இதில் எந்த கூட்டம் பெரிது என்று காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் இல்லை. தம்பி 12 சீடர்களை வச்சு உலகம் முழுமைக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்தவத்தை கொண்டு சேர்த்திட முடியும்னா, இத்தனை ஆயிரக்கணக்கான தம்பி தங்கைகளை வச்சு ஆக சிறந்த கோட்பாட்டை உங்க அண்ணன் கொண்டு சேர்த்திட முடியாதா? இது நீங்கள் பிறந்த இனத்திற்கு செய்ய வேண்டிய பிறவி கடமை என்பதை புரிந்துணர்ந்து களத்திலே என் அன்பு பிள்ளைகள் நிற்க வேண்டும். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க.